எங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தோட துணியுமே எடுத்து காய போட்டு மடிச்சு வைக்கிற வரைக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. லிட்ரலி சொல்ல போனா என் மாமனார் வந்து என்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ் துவைச்சு போட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீயா நானால கோபிநாத் சார் உன்னை சாப்பிட்டேன்னு கேட்க அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம் இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். மாமனார் மருமகள் அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடக்கும், அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் தான் இந்த ஷோ நம்ம செய்யறோம். பிரச்சனை தீர்த்து அவையா யாராவே எதுக்கு இருக்கேன் பேசப்படாது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மாமனார்கள், இன்னொரு பக்கம் காதல் திருமணம் செய்த மருமகள்கள். ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு. என் மனைவி கவனிக்கல, என் பசங்க கவனிக்கல. ஆனா என் மருமக வந்து இந்த வீடை இந்த இதை இப்படி மாத்தினாங்க. என்ன மாற்றம் செய்தார் அது உங்களுக்கு பிடித்திருந்தது? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் முன்னாடி வந்து நாங்கள் 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டோம். நான் தனியாக சாப்பிடுவேன், என் முன்னாடி பசங்க வரமாட்டாங்க. அது நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணணும். பண்ணல இல்ல. சூப்பர். ஃபேமிலி எல்லாரும் சாப்பாட்டு டேபிள்ல உட்கார வச்சிட்டாங்க, ஒண்ணா உட்கார வச்சிட்டாங்க. அதான் பெரிய விஷயமா. இல்ல சாப்பிடுறா வந்த உடனே நான் கொஞ்சம் வீட்டை நீட்டா வச்சிருப்பேன். பர்டிகுலர் கிச்சன் என் மிஸ்ஸஸுக்கு அது தெரியாது. வந்த உடனே அந்த கிச்சன் தலைகளை மாத்துச்சு. என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும். பிஸியா இருக்கோம்ல. என்ன சாப்பிட்டியான்னு யாரும் கேட்டதில்லை, யாருமே கேட்ட மாட்டோம். இந்த பிள்ளை கேட்டுச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? மாமா இட்லி இருக்கு எடுத்துட்டு கேட்டுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் என்னோட இது குறைஞ்சது. ஐயோ, ஏன் அழுகுறீங்க? நான் வந்து 17 வருஷமா எங்க வீட்டில் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு விரிச்சு போடுற படுக்கை விரிப்பை வந்து அவ தான் இன்ன வரைக்கும் பண்ண. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. படுக்க விரிச்சு போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தானே, அது ஏன் அவ்வளோ இதாக நினைக்கிறீங்க? இல்ல, இதற்கு என்ன சொல்றீங்க? எங்க வீட்டில் இறந்ததுக்கு அப்புறம் நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து அவ வந்ததுக்கு அப்புறம் நான் தான் பண்ணுவேன். இதுக்கு செவனையும் போய்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்னேன்? என் வீட்டில் வந்து என் ஒய்ஃபை போய் தோசை வந்து கொஞ்சம் பெருசாக ஊற்றி கொடுக்கும். என் மருமக வந்துச்சு அப்படின்னாக்கா அழகா சின்னதாக கச்சிதமாக ஊற்றி. எங்கள் வீட்டில் பெண் வாரிசே கிடையாது. நாங்கள் பெண் வாரிசுன்னு பார்த்ததே வந்து இந்த ரெண்டு மகள்களை தான் பார்த்தது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காலையில் சாப்பிடவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே 17 வயசுல இருந்தே காலையில் சாப்பிட மாட்டேன். இப்போ எனக்கு வயசு 57. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மாமா காலையில் 2 இட்லியா சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மூத்த மருமக அந்த மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்தி விட்டுச்சு. நல்லா இருக்க. உங்களுக்கு எப்போ தோணுச்சு இப்படிப்பட்ட பிள்ளைய நம்ம வேண்டாம்னு சொன்னமே, இந்த கல்யாணத்தை எதிர்த்தமே அப்படின்னு எப்போ சங்கடமா இருந்துச்சு? இங்க பாரு, அது வேற இது வேற தேவலாம் பேசாரா? வீணா சிக்கல மாட்டிக்கிறோம்டா. எனக்கு ஒரு 30 வருஷமா கழுத்துல கட்டி வரும், அப்பப்போ போவோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. பையன் இல்லாத கூட நம்ம பொண்ணு நம்மளை கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் மனசு இலகுச்சு. சார் இதில் என்ன ஒரு காமெடினா, என்னுடைய பையன் வந்து வேலையை பார்க்கல, ஆனால் லவ் பண்ணுறான். பாருங்க, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அது ஒரு வேலையா பார்த்துருக்காங்க. ஆமா சார், அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். அது என்ன இல்லை மாமா, நான் வேலை பார்க்கேன். நான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு பையனுக்கு நான் வேலை வாங்கி தருவேன், என் பொறுப்பு. அதான் இன்னைக்கு இருக்கு ட்ரெண்ட். திருமணம் நடத்தி ஒரு 6 மாசத்துல பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு, வாங்கி கொடுத்துட்டா, சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டா. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்போ வந்து என்ன சார், வந்து கோயில்பட்டிலே ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காது அப்படின்னா ஒரு வேலை இல்லை நமக்கு, எல்லா வேலையும் தான் பார்த்துருச்சு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி ஒரு வேலையும் இல்லாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு நான் வச்சு காப்பாத்துறேன், நான் வேலை பார்த்துக்கிறேன், அப்புறமா ஒரு வேலையை வாங்கி கொடுத்துறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? பூனை மாதிரி உனக்கு டவுட், போ போய் பூட்டா போறான். ஆக்சுவலா 2 பேரும் சேர்ந்து முன்னேறது எப்பவுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் இருக்கல, கல்யாணம் பண்ணிக்கங்க, தப்பு இல்ல. லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காது. நீ பேசும்போது உன் பேச்சல தேன் வடியுது, அத கேட்டனால தான் உடம்புல ரத்தம்ல வடியுது. பீரியட்ஸ் டைம்னா உள்ளார வரது அப்படியே சங்குச்சப்பட்டுக்கிட்டு வருவேன். ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. அப்பா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. இல்லப்பா அம்மா சாமிக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, வரக்கூடாதுப்பா அப்படின்னு. ஹலோ, என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். அம்மா நீ வாமா, கம்முதா, இது என்ன கும்மா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மாவை பிடிச்சி திட்டுவாங்க. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல.
அப்போ என்னோட அப்பா இருந்தா எப்படி ஒரு இதா சொல்லுவாரோ அந்த இது எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. என்னோட டெலிவரி டைம்ல எனக்கு அம்மா இல்லாததுனால அப்பா அம்மா இவங்க மாமனார் மாமியார் தான் பாத்துக்கிட்டாங்க டெலிவரி. அது எப்படா முடியும்? லிட்ரலி சொல்ல போனா என் மாமனார் வந்து என்னோட அண்டர்கார்மெண்ட்ஸ் துவைச்சு போட்டுட்டு இருந்தாரு. யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சொல்லு, யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எங்க வீட்ல இருக்கிற எல்லாத்தோட துணியுமே எடுத்து காய போட்டு மடிச்சு வைக்கிற வரைக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதாவது இன்னைக்கும் என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. ஏன் அப்படி கடைசி சாப்பாடு எடுத்து தட்டுல போட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டு ஒரு பாத்ரூம் என்னால் போக முடியாது. அன்னைக்கு என்னை தோலை பிடிச்சி தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல நிக்க வச்சு எல்லாம் பண்ணி கூட்டு வந்தது அவ தான். அவன் பாக்குற நேரம் பார்த்து கையை மேல போட்டு உன் கூட்டாளியும் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட நடக்காது தோணுது. 6 மாசத்துல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து என் குழந்தைய அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. 6 மாச குழந்தையா இருந்து பாத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. எப்படி ஒரு 6 மாச குழந்தைய நீங்க பாத்துக்கிட்டீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க? ஐயோ, பிறந்த குழந்தைய கொடுத்தாலும் இன்னைக்கு கொடுத்தாலும் அதுங்களை குளிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணி அதுங்களை அழுவாம பார்த்துக்க என்னால முடியும். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. எனக்கு என்னோட மாமா என்னோட இன்னர்ஸை மடிச்சு வைக்கிறாங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப சுத்தமா இல்ல. அது எவ்வளவு பெரிய தப்பு, இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? அப்படின்னா எங்க அப்பா வந்து நான் சின்ன வயசுல என்னோட பேண்டிஸ் சைஸ் பார்த்து எங்க அப்பா தான் எனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுப்பாங்க. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். எங்கள் அப்பா கூட அவ்வளவா இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு அந்த பாண்டிங் எப்படின்னு எனக்கு இது வரைக்குமே எனக்கு தெரியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ எப்படி சொல்றது சார், இல்லாதவங்களுக்கு தான் ஒரு குட்டி குட்டி ஃபீல் கூட எக்ஸ்ட்ராவா தெரியும். என்ன மாதிரியே நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து கை தூக்குங்க. ஜனநாயகம். ஆக்சுவலா என் மாமனாரோட நல்லா தான் பேசுவேன். ஆனாலும் இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் பேச தயக்கமா தான் இருக்கு. வீட்டோட வரவு செலவு கணக்கு அது கெட்ட நாமர்தா பைடா நீ. ஒன்னு இந்த பக்கமே வரவன சொல்லடா. ஏன் வந்த? என் மாமியார் அவர் நடத்துற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள ரொம்ப சாதாரணமா சபையில விட்டு கொடுத்துருவாரு. இந்த வார் ஒரு வீட்ல 2 பேர் சிந்திக்க கூடாது. இது அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஒர்க்குன்னு போனா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஓப்பனா சொல்றேன் சார். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அவங்க பாடி பாத்தீங்கன்னா ஜிம் பாடி, ஒரு 6 ஃபீட் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க போய் எங்கன்னு ஒர்க் பண்ணாலே பார்த்தாலே வந்து ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க சொல்றேமா, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக எஃபர்ட் போடாதவரு 10 கோடி ரூபாய் சொத்தை எப்படி பாதுகாப்பாரு? அவருக்கு பயம் வருமா வராது? மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த 10 கோடியை சேர்க்கத்தான் 40 வருஷம் ஆகும். 4 வருஷத்துல முடிச்சுட்டு போயிடலாம். சொத்தை எப்படி பத்திரமா வச்சுப்பாரு? அவருக்கு அந்த கேரண்டி வேணும்ல. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒய்ஃபை பார்த்து டைமுக்கு கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு அவர் சொன்னார்னா அவங்க அதை செய்வாங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அவர் போன் போடுங்க, நீங்க போன் போடுங்க. மனைவி பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. பேசுங்க. சித்ரா. சொல்லுங்க. சாப்பிட்டியா? என்னடா என்ன? ஹலோ, சாப்பிட்டியா? அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம் இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.